ஒரே நேர்கோட்டில் பாலைவனத்தில் அமையவிருக்கும் அதிசய நகரம். 9 மில்லியன் மக்கள் வாழ தேவையான அனைத்து சௌகரியங்களுடன் 170 கிலோமீட்டர் நீளம், 200 மீட்டர் அகலம், 500 மீட்டர் உயரத்தில் 3 அடுக்குகளுடன் வனம், நல்ல தண்ணீர் நிரம்பிய ஏரி, அதிவேக ரயில் சேவை, குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் அமைத்து அதிசய ஆச்சரியப்பட வைக்கும் கார்பன் இல்லா தூய்மை உலகை படைக்கவிருக்கும் முகமது பின் சல்மான். 2025ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவில் திறப்புக்குள்ளாகவிருக்கும் இந்த கட்டுமான திட்டம் எப்படி தோன்றியது? இது எப்படி சாத்தியமாகிறது? 170 கிலோமீட்டருக்கு ஒரு கட்டுமானம் என்றால் அதற்கான செலவுகள் என்ன? சவுதியில் உருவாகும் புதிய உலகம். வாருங்கள், அந்த நியோம் என்ற சொர்க்க உலகுக்குள் உங்களையும் அழைத்து செல்கிறோம். ஆசியாவின் மேற்கு நாடான சவுதி அரேபியா மிக பெரும் பொறியாளர்களை தன்னகத்தே கொண்டிருக்கிறது என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறது. உலகுக்கே எண்ணெய் வளத்தை சப்ளை செய்து வரும் பணக்கார நாடான சவுதி அரேபியா தற்போது கார்பன் அற்ற உலகத்தை உருவாக்க முனைந்திருக்கிறது. இந்த அதிசய நகரத்தை விட்டு யாரும் வெளியே செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களுக்கான வேலை, வாழ்க்கை, விவசாயம் மற்றும் உயர் ரக பொழுதுபோக்குகள் என அனைத்தும் இந்த உலகத்தினுள் கிடைக்கும். நூற்று 70 கிலோமீட்டர் அளவில் நீண்டுள்ள இந்த நகரம் ஒரு அற்புத அதிசயம்தான். முதலில் 2030க்குள் இந்த கட்டுமானம் முடிக்கப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது 2025க்குள் இந்த திட்டம் அதிவேகமாக முடிக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பெல்ஜியத்தின் அளவு பரப்பளவு கொண்ட ஒரு பாலைவனத்தை தான் நியோம் என பெயரிட்டு இந்த உயர் தொழில்நுட்ப நகரத்தை உருவாக்க திட்டமிட்டிருக்கின்றனர். கட்டுமானத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார் அந்த மாநிலத்தின் இளவரசர், ஆட்சியாளர் முகமது பின் சல்மான். இந்த திட்டத்தை 2017ஆம் ஆண்டில் அவர் அறிவித்தார். அந்த தேசத்தில் பரவலாக பாலைவனம்தான் அதிகம் காணப்படும் என்பதால் அதனை சோலை வனமாக மாற்றுவதற்கு சல்மான் முனைந்திருக்கிறார். இதற்காக யூகிக்கப்பட்ட செலவாக $500 பில்லியன் அவர் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கி கொடுத்திருக்கிறார். இதற்காக 26,500 சதுரடி கிலோமீட்டர் நிலத்தையும் வழங்கியிருக்கிறார். குவைத் அல்லது இஸ்ரேல் நாடுகளை விட இந்த நகரம் மிகவும் பெரியது. ஆனாலும் இது சவுதி நீதித்துறையின் கீழ் வராது என்று கூறப்படுகிறது. சவுதி அரேபியாவின் பொருளாதாரத்தை மாற்றி அமைக்கும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் இதுவரை $50,000 கோடி ஒதுக்கப்பட்டு திட்டம் வேகம் எடுத்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த பெரிய நகரம் சவுதி அரேபியாவின் செங்கடல் கடற்கரை வரை முழுவதும் கண்ணாடியால் போர்த்தப்பட்ட கண்ணாடிக்குள் இருக்க போகும் ஒரு நகரம். இதற்குள் பறக்கும் ட்ரோன் டாக்ஸிகள், ஜுராசிக் பார்க் கேளிக்கை பூங்காக்கள் மற்றும் இந்த நகரத்திற்குள் செயற்கையாக நிலவு ஒன்றும் அமைக்கப்படுகிறதாம். இந்த கட்டுமானத்திற்காக 2 சிறிய நகரங்கள் அழிக்கப்பட்டிருப்பதும் அந்த மக்களுக்கு வேதனையை தருகிறது. அவர்கள் இதற்காக வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர் என்றும் செய்திகள் வெளிவந்தன. இந்த நகருக்குள் 20 நிமிடங்களுக்கு ஒரு அதிவேக ரயில் இயக்கப்பட உள்ளது. அந்த நகரத்தில் எங்கு இருந்தாலும் 5 நிமிட நடைப்பயணத்தில் இந்த லைனுக்குள் அனைத்து வசதிகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த குட்டி மாநிலத்திற்குள் 6 மாவட்டங்கள் உள்ளன. கேட்வே, டிஸ்கவர், வேலி, எக்ஸ்ப்ளோர்,
ரிலாக்ஸ் மற்றும் ஃபன் ஆகிய 6 மாவட்டங்களை தன்னகத்தே கொண்டிருக்கிறது இந்த நியோம் நகரம். இந்த நகரத்திற்குள் வசிப்பவர்கள் 3 வேளை உணவுக்கும் பணம் செலுத்த வேண்டும். பாலைவனத்திற்குள் புதிதாக அமைக்கப்பட்ட ஒரு மாபெரும் கடல் போன்று இது காட்சி அளிக்க உள்ளது. 3 அடுக்குகளுடன் முதல் அடுக்கில் செடி கொடிகள் என இயற்கை தோட்டங்களை அமைத்து அதனுள் நல்ல தண்ணீர் நிரம்பிய குடிநீர் வசதிக்கான ஏரியும் அமைக்கப்படுகிறது. 2வது அடுக்கில் குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் என அந்த மக்கள் நகரத்தை விட்டு வெளியே வரவே தேவையில்லை. கிரவுண்ட் ஃப்ளோர் எனப்படும் கீழ் அடுக்கில் மெட்ரோ ட்ரெயின் வசதி செய்யப்படுகிறது. இது நகரத்தை கண்ணாடிக்கு வெளியே இருக்கும் பாலைவன பகுதிகளையும் சவுதி அரேபிய தேசத்தையும் உற்று நோக்கிக் கொண்டே ஒரு விமான பயணத்தை ஒத்து காணப்படும் என்று கூறப்படுகிறது. நிச்சயம் இந்த கட்டுமானம் கட்டி முடிக்கப்பட்டால் இது உலகின் முதல் பொறியியல் அதிசயமாகத்தான் பார்க்கப்படும்.